ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் கார்த்திகை தீப நல்வாழ்த்துக்கள். நம்ம ஃபுல் வீடியோ பார்க்குறோன்னு சொல்லியிருந்தோம்ல, அது இதில் கண்டினியூ பண்ணலாம் வாங்க. நம்ம வீட்டில் எப்படி கார்த்திகை தீபம் கொண்டாடணும்னா, சாமி ரூமுக்கு எல்லாத்துக்கும் கோலம் போட்டு எல்லா சாமிக்கும் கலர் கலராக பூவெல்லாம் வச்சு ரொம்ப அழகாக டெக்கரேட் பண்ணியிருந்தோம். அப்புறம் திருவண்ணாமலையில் தீபம் ஏற்றினதும் நாங்களும் நம்ம வீட்டு காமாட்சி அம்மன் விளக்கு ஏற்றிட்டோம். அடுத்து உருளிப்பூ டெக்கரேஷன் பார்க்கலாம் வாங்க. உருளிப்பூ பண்ணுறதுக்கு மா இலையில் குங்கும பொட்டெல்லாம் வச்சு பூவெல்லாம் ரொம்ப அழகாக வச்சு 5 முகம் உள்ள அகல் விளக்கு வாங்கியிருந்தோம். அதில் அழகாக எண்ணெயெல்லாம் ஊற்றி மற்ற அகல் விளக்கு எல்லாத்துக்கும் எண்ணெய் போட்டாச்சு. மொத்தம் 27 விளக்குக்கு மேலே ஏற்ற சொன்னாங்க. நம்மளும் அதே மாதிரி ஏற்றியாச்சு. உருளிப்பூவுக்கு வச்சுருந்ததுக்கு எண்ணெய் போட்டாச்சு. குத்து விளக்குக்கு எல்லாத்துக்கும் எண்ணெய் ஊற்றி 5 முகம் உள்ள விளக்குக்கும் விளக்கு ஏற்றினதுக்கு அப்புறம் நம்ம ஏற்றி வச்சிருந்த குத்து விளக்குக்கும் விளக்கு ஏற்றியாச்சு. வீடே ரொம்ப பிரகாசமாக இருந்தது. இல்லை ஒரு பக்கம் திருவண்ணாமலை ஜெகஜோதியாக எரிஞ்சிக்கிட்டு இருக்கும்போது எங்கள் குட்டீஸ் கையில் நாங்கள் மணியை கொடுத்து அடிக்க சொன்னோம். அவங்க ரொம்ப ஜாலியாகவே அடித்தாங்க. அப்புறம் எல்லா சாமிக்கும் பத்தியெல்லாம் காமிச்சிட்டு நாங்களும் படையலுக்கு ரெடி ஆகிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது நம்ம எதிர்பார்த்த சேம் அதே கார்த்திகை ஸ்பெஷல் தான், வாங்க பார்க்கலாம். ஃப்ரூட்ஸு, குலாப் ஜாமுன், பாசிப்பருப்பு ட்ரை ஜாமுன், உளுந்த வடை, இளநீர் பொங்கல், அப்புறம் ஸ்பெஷல் மில்க் மேடு பாயாசம், முறுக்கு, அப்புறம் ரவா சீடைங்க. அதே மாதிரி உங்கள் வீட்டில் என்னென்ன ஸ்பெஷல் பண்ணிங்கங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் எப்படி கார்த்திகை செலிப்ரேட் பண்ணிங்கங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாம் சாமிக்கும் வச்சதுக்கு அப்புறம் அத்தை தேங்காவை உடைச்சாங்க. எனக்கு மேரேஜ் ஆகி ஃபஸ்ட்டு கார்த்திகைங்கிறனால அத்தை என்னையே கற்பூரம் காட்ட சொன்னாங்க. நான் ரொம்ப சந்தோஷமாகவே கற்பூரம் காமிச்சேன் சாமிக்கு எல்லாத்துக்கும். அப்புறம் எங்கள் வீட்டு குட்டி சேம் அதே மாதிரி சாமிக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினாங்க. அப்புறம் மாமா கூட சேர்ந்து ஆசீர்வாதம் வாங்கினாங்க. ஒரே சேட்டை பண்ணாங்க. ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு, ரொம்ப ஸ்பெஷலாக இருந்துச்சு. அப்புறம் எல்லா விளக்கையும் வீட்டுக்கு வெளியிலலாம் வச்சு ரொம்ப அழகாக நாங்கள் டெக்கரேட் பண்ணியிருந்தோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி ரொம்ப உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே வீடியோ நாங்கள் ட்ரை பண்ணி போடுறோம். அதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாப்பி கார்த்திகை தீபம் ஃப்ரெண்ட்ஸ்.